ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ். ஸோ ஏஎல்பி சிபிடி டூவோட கால் லெட்டர் ஃபஸ்ட்டு வந்தாச்சுங்க. நேற்றே வந்திருக்கணும். ஃப்ரம் மார்னிங் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. பட் இந்த கால் லெட்டரே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அரௌண்ட் 11:30 நினைக்கிறேன், அந்த டைமில் தான் வந்து அட்மிட் கார்டே ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா. கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிட்டு ஆல்ரெடி சிட்டி 10 days பிஃபோர் வந்தாச்சு இல்லையா. ஸோ சென்டருக்கு பிஃபோராக போங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் உங்களோட சென்டர் எங்கே அண்ட் உங்களுக்கு அந்த சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சென்டர் போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், மேபி அவங்க கூட உங்களை கைட் பண்ணலாம். தென் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் எப்பயுமே ஒரே வார்த்தை தான் சொல்வேன், கொஞ்சம் பிஃபோராக போங்க எப்பயுமே சிபிடி டூக்கு சரியா. அண்ட் ஏற்கனவே இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதனாலேயே ஏஎல்பி சிபிடி டூ ஆஸ்பிரன்ஸ்க்கு சில பேருக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்காதீங்க, பாசிட்டிவாக இருங்க. எனிவே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இல்லையா, அது போயாச்சு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட், நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதாவது என்னோட சிபிடி டூ பேப்பர் வச்சும் நான் ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதையும் பார்க்கலாம். அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் 175 கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படிங்கிறதுல இருந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்த நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவும் பார்க்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம் மார்க்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி தர அளவுக்கு இந்த வீடியோவில் நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் சரியா. ஸோ வீடியோவை மறக்காமல் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சிபிடி டூ கொடுக்க போகிறவங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இது எல்லாமே தெரியும். இருந்தாலும் நான் ஷார்ட்டாக குயிக்காக உங்களுக்கு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேலே செலக்ட் ஆகிருக்கீங்க, சிபிடி டூ கொடுக்க போகிறீங்க இல்லையா. சிபிடி டூலேருந்து அடுத்து நீங்கள் போக போகிறது சிபிஏடி, அதாவது சைக்கோ டெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக டிவிக்கு இப்போவே போக போகிறது இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிபிஏடி போக போகிறீங்க, அதுக்கு 8 times அவங்க எடுக்க போகிறாங்க. ஸோ டோட்டல் வேகன்சி வந்து 493, அப்ராக்சிமேட்லி நீங்கள் 500 வைங்க. ஸோ 500 into 8 times போட்டால் கூட க்ளோஸ் டு 3500 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸையாவது அவங்க மினிமம் குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த 3500 பேருக்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க இப்போ சிபிஐடிக்கு. ஸோ 6300லேருந்து 3500க்கு மேலே, ஓகேவா. அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ காம்படிஷன் ரொம்பவே ஹை கிடையாது. ஒரு கேண்டிடேட்டுக்கு அப்ராக்சிமேட்லி 2 கேண்டிடேட் காம்படிஷனாக இருப்பாங்க. அடுத்து சிபிஐடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா. இப்போ சிபிஐடிக்கு போக போகிறீங்க, தட்ஸ் இட். ஸோ பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், பார்ட் ஏ உண்டு, பார்ட் பி உண்டு. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி டோட்டலாக 175 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க சிபிடியில். 175மே அப்படி இருக்காது, ஓகேவா. ஸோ 100 கொஸ்டின்ஸ் தனி, அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு தனியாக 90 minutes வந்துடும். அதாவது பார்ட் ஏ வந்து தனியாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகிட்டு தான் பார்ட் பி ஓப்பன் ஆகும். பட் எனிவே உங்களுக்கு வந்து கேப்லாம் இருக்காது, 2 எக்ஸாமுக்கும் கேப்லாம் இருக்காது. மேபி ஒரு 2-3 minutes இல்லை 5 minutes செட்டில் ஆகிறதுக்கு இருக்கலாம், அவ்வளோதான். உடனே உங்களுக்கு பார்ட் பியும் ஓப்பன் ஆயிரும் சரியா. நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு, ஆனால் நார்மலைசேஷன் கிடையாது. ஏன்னா ஜோன் வைஸ் வைக்கிறாங்க, ஜோன் வைஸ் வைக்கிறதுனால மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரே ஷிஃப்ட்டில், இப்போ சென்னை ஜோன் இருக்கீங்கன்னா அவங்க ஒரே ஷிஃப்ட்டில் தான் எக்ஸாம் கொடுக்க போகிறீங்க. ஸோ நோ நார்மலைசேஷன் ஓகேவா. பட் நெகட்டிவ் மார்க் உண்டு, அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஞாபகம் வைக்கணும். தென் பார்ட் ஏ தான் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு பார்ப்பாங்க. பார்ட் ஏவை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்ட் ஏல நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், நல்லா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சைக்கோ டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு இது உங்களுக்கு டிசைடிங் பார்ட்டாக இருக்கும். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரேட் பேப்பர் அதில் 35% எடுத்தால் போதும். அதாவது 75க்கு 27க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். என்றைக்கும் சொல்கிறேன், நிறைய பேர் 2019 மெயின்ஸில் பார்ட் ஏல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு பார்ட் பியில் குவாலிஃபை ஆகாமல் விட்டுருக்காங்க. பார்ட் பியில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு பார்ட் ஏல கம்மி மார்க் எடுத்தும் சிபிஐடிக்கு குவாலிஃபை ஆகாமலாம் இருந்திருக்காங்க. ஸோ ப்ராப்பராக கொடுங்க சரியா. பட் எனிவே ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் நேராக சிபிடி டூ போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஓரளவுக்காவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே எக்ஸாம்ஸ் கொடுக்க முடியும் சரியா.
ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் நிறைய வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்லிட்டேன். இது உங்களோட பேட்டர்ன். இந்த மாதிரி வெயிட்டேஜஸ் இருக்கலாம், சம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், கூட குறைய இருக்கலாம். சரியா? பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மேத்ஸ், ரீசனிங், சம் லீஸ்ட் ஜிஏ இல்லைனா சிஏ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதர் சப்ஜெக்ட்ஸ் லைக் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜிகேல இருந்து அண்ட் சிஏல இருந்து ஒரு மினிமம் கொஸ்டின்ஸ் வந்து சிலதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? எதுலையாவது மைனஸ் பண்ணிட்டு அதில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி மேத்ஸ் அண்ட் ரீசனிங்லாம் நீங்க நல்லா பண்ணிடுவீங்க. பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ரெலவெண்டான ட்ரேட் டெஸ்ட், உங்களோட ட்ரேடுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதுல இருந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். 75 என்னதான் 75 இருந்தாலும் இதுல நீங்க 27 மேல எடுங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணாதீங்க. ஓகேவா? பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் அண்ட் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின் 75 மார்க்ஸ். ஸோ டோட்டலி 175 மார்க்ஸ்க்கு 175 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கொடுப்பீங்க. only the marks scored in part A shall be counted. ஸோ இதையும் நான் சொல்லிட்டேன். 35% எடுக்கணும். நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. 2 பார்ட் ஏக்கும் உண்டு, பார்ட் பிக்கும் உண்டு. சரியா? ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பர்சனல் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ சிபிடி 2 போறீங்க அப்படின்னா என்னோட சிபிடி 2 பேப்பரும் இருக்கு. அதான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இல்லையா, அது பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நான் அதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓரளவுக்கு பேப்பரோட அந்த கொஸ்டின் லெவல் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பெண்ட் யுவர் லைஃப் டிசைடிங் 150 minutes கேர்ஃபுல்லி வித்தவுட் எனி ஸ்ட்ரெஸ். ஸோ இது நீங்கள் பண்ணீங்கனாலே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதாவது நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. சரியா? ஸோ காமன் தான் அது. ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான பயம். ஏன்னா ஸ்டேஜ் 1 விட ஸ்டேஜ் 2ல நீங்கள் இருக்கீங்க இல்லையா? ஸோ அது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும். ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2019 ஏஎல்பி டெக்னீஷியன் மெயின்ஸ் கொடுக்கும்போது நான் இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கல. ஓகேவா? ஸோ உங்கள் எஃபர்ட்ஸை மட்டும் எப்பயுமே சின்சியராக போடுங்களேன். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், கொஞ்சம் லாங் டேர்மாக. அது நீங்கள் நினைக்க முடியாத இடத்துக்கு உங்களை கொண்டு வரும். ஸோ மேஜிக் வந்து தானாக நடக்கும். அந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, சிபிடி 2 நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேஜிக் நடக்கும். இதில் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்களோட மைண்ட் செட் பாதிக்கும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். தெரிஞ்ச கொஸ்டினுமே உங்களால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஆனால் 150 minutes எவ்வளோக்கு எவ்வளோ கூலாக இருக்க முடியுமோ கூலாக இருங்க. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், கொஞ்சம் பிஃபோராக போயிருங்க. பிஃபோராக போனீங்க, ஒரு ரூம்லாம் எடுத்து செட்டில் ஆனீங்க அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் இந்த லாஸ்ட் மினிட்ல வர மாதிரியான வேலை இருக்காது. கொஞ்சம் கூலாக எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இருக்கலாம். சரியா? தென் முக்கியமான விஷயம், டோன்ட் டிசைட் பேப்பர் லெவல் வித் ஃபர்ஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் பர்சனலாக ரயில்வே எக்ஸாம்ஸ் போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின்லாம் பெரிய பெரிய கொஸ்டினாக வந்து மாட்டோம். கரெக்டா? சரியா? ஸோ அதை நான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சம்டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டினே பார்த்துட்டு அந்த பேப்பர் டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு சைக்காலஜிக்கலாக டிசைட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் சொல்லுவேன் மல்டிபிள் ரவுண்ட்ஸ்னு. அந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் சில கொஸ்டினை பார்த்தாலும் டிசைட் பண்ணாதீங்க. இப்போவும் நான் கிளியராக சொல்கிறேன், நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆக உங்களுக்கு தேவை கரெக்டான 60 இல்லை 65 குட் அட்டம்ப்ட்ஸ் இன் பார்ட் ஏ. எப்பயுமே அதிகமாக ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் சொல்கிறேன், ரொம்ப ஹையாலாம் கட் ஆஃப் போக போகிறதில்ல. சரியா? ஸோ உங்களோட குட் அட்டெம்ப்ட், உங்களால் எத்தனை கொஸ்டினை கரெக்டாக போட முடியுமோ அதை போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு சில கொஸ்டினை வச்செல்லாம் டிசைட் பண்ணிடாதீங்க, பேப்பரே டஃப்னு. சரியா? பி ஆன் டைம், கோ ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். என்னதான் ரூம் எடுத்து நீங்கள் பிஃபோராக ஸ்டே பண்ணாலும் அந்த கேட் க்ளோசிங் டைமுக்கு நல்லா முன்னாடி போயிடுங்க. சரியா? ரொம்ப லாஸ்ட் மினிட் வேண்டாம். இதை நான் பர்சனலாக சொல்லுவேன், அவாய்ட் ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட். ரொம்ப ஏன்னா வெளியே இருக்கீங்க, யாரும் வந்து அங்கே ப்ரிப்பரேஷன் பண்ணியெல்லாம் சாப்பிட முடியாது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ கிடைக்கிறத சாப்பிட்டாலும் ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்புறம் கூட என்ன வேணாலும் ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பிஃபோர் எக்ஸாம் ஒரு பிரெட்டு, ஒரு ஜாம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு போனால் கூட ஓகே. ஏன்னா ஸ்டொமக் அப்செட் ஆகாமல் இருக்கணும், அதுக்கு சொல்கிறேன். நான் இதெல்லாம் பர்சனலாக ரொம்பவே பார்த்து பண்ணுவேன். தென் முடிஞ்சால் அங்கே ஏதாவது ரெஸ்ட் ரூம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது சில விஷயங்கள்லாம் ரொம்ப சில்லியாக இருக்கலாம். பட் எனக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். சரியா? ஸோ ஏன்னா உள்ளே போக போகிறீங்க நீங்கள், கிட்டத்தட்ட 90 minutes + 60 minutes 150 minutesக்கு எக்ஸாம் கொடுக்க போகிறீங்க நீங்கள். சரியா? 150 minutes which is approximately 2 hours மேலே இல்லையா? கிட்டத்தட்ட 2.5 hours நீங்கள் வந்து எக்ஸாம் கொடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக டயர்ட்னஸ் வரும், ஸ்லீப்பியாக இருக்கும், தூக்கம் வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகும்போது உங்களோட கண்ணு கொஞ்சம் நல்லா
பெருசாக திறக்கும். அதாவது கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இல்லை அங்கங்கே ப்ரோ டேப்பெல்லாம் இருக்குன்னா நோ ப்ராப்ளம் விட்டுருங்க. புதுசாக எதையும் படிக்காதீங்க. ஆல்ரெடி படிச்சிட்டோம், இல்லை நான் கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் வச்சிருக்கேன் ப்ரோ, இல்லை நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன், நான் அதை ரிவைஸ் பண்ணிக்கிறேன், சூப்பர் ஃபைன். புது டாபிக்லாம் எதுவும் பார்க்காதீங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்லாம் எக்ஸாம் முடிஞ்சுச்சுன்னா ரொம்ப அதை அனலைஸ் பண்ணலாம் பார்க்காதீங்க. இருக்கிற டைம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். சரியா? மைண்ட் செட்டை டோட்டலாக பாதிச்சிடும். மல்டிபிள் ரவுண்ட்ஸில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். இதை தான் நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்ட் ஏ ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க. சரியா? பார்ட் ஏ. ஸோ 100 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். பார்ட் ஏவை பற்றி பேசுகிறேன். 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது. சரியா? சிஸ்டமில் உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கணும், அந்த 100 கொஸ்டின்ல என்னால் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அக்யூரேட்டாக போட முடியும், நெகட்டிவ் மார்க் இல்லாமல், இல்லைனா மினிமம் நெகட்டிவ் மார்க். இதுதான் உங்கள் மைண்டில் இருக்கும். 100க்கு 90 போடணும், 100க்கு 80 போடணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு லிமிட் செட் பண்ணிட்டு போகாதீங்க, அது முடியாது. சரியா? தென் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ண போறீங்க, எந்த கொஸ்டினுக்கும் 5 செகண்ட் கூட வேணாம், 3 to 5 செகண்ட் எந்த கொஸ்டினுக்கும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே கொஸ்டினை படிக்கிறீங்க, தெரியுதா தெரியலையா ஸ்கிப், இது 3 தான் பண்ணணும். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் கொஸ்டினை படிக்கிறீங்க, தெரியுதா தெரியலையா ஸ்கிப் பண்ணிடணும். இதில் 3யுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெரியுது, அப்போவே தெரியுது, தியரி கொஸ்டின் ஓகே, ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, நல்ல ஐடியா இருக்குது, கரெக்டாக தெரியும், ஓகே டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. அடுத்து கொஸ்டினை படிக்கிறீங்க, தெரியல, ஸ்கிப் பண்ணிடுங்க. வேற எதை பற்றியும் யோசிக்க வேணாம். இதை நம்ம அப்புறம் பண்ணுறோம், அப்புறம் சால்வ் பண்ணுறோம், தெரிஞ்சா மாதிரி இருக்கு, ஆனால் இப்போ தெரியல, பரவாயில்ல, இது எதுவாக இருக்கட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 2 ரவுண்டு போகும்போது சம்டைம்ஸ் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த மாதிரி 2 ரவுண்டு போகும்போது 100 கொஸ்டினையும் நீங்கள் குயிக்காக பார்த்துருவீங்க. அதே மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின்லேயே 40 to 45 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லேயே மாட்டலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் என்னதான் நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தெரிஞ்சு போனாலும், சரியா? ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் இதில் இருக்கும் பார்ட்டியில். என்னதான் நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா தெரிஞ்சு எக்ஸ்பர்ட்டாக போனாலும் இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை அவாய்ட் பண்ணுங்க. இல்லை ப்ரோ, மைண்டில் போடுற மாதிரி தான் கொஸ்டின் வருது, ஈஸியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில், பேப்பர் பென் இல்லாமல் சால்வ் பண்ணிட்டேன், ஓகே ஃபைன், அந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா கொஸ்டின்ஸ், அது மோஸ்ட்லி 95 to 99% கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? ஸோ இதுலேயே சேஃபாக இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நிறைய டைமும் மிச்சமாக இருக்கும். சரியா? இந்த 100 கொஸ்டினே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே முடிச்சிருவீங்க இந்த 2 ரவுண்டையே. சரியா? ஸ்பீடாக போனீங்கன்னா ஸ்கிப் பண்ணி. தேர்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் ரவுண்டில் சில மேக்ஸு, சில ரீசனிங், அதே மாதிரி இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே கொஞ்சம் நியூமரிக்கல் கேட்டிருக்காங்க. ஒரு லீவர் சிம்பிள் பீம்ஸ்லேருந்து ஒரு நியூமரிக்கல், ஒரு ஒர்க் பவர் எனர்ஜிலேருந்து ஒரு நியூமரிக்கல், ஒரு எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு நியூமரிக்கல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டில் அதை சால்வ் பண்ணுங்க. தேர்ட் ரவுண்டில் தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுல்ல பேப்பர் அண்ட் பெனில், அதை தேர்ட் ரவுண்டில் தான் எடுக்கிறீங்க. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்லேயுமே நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டில் தெரியாத கொஸ்டின் டச்சே பண்ணாதீங்க. ஐடியாவே இல்லை, இதை நான் பார்க்கவே இல்லை ப்ரோ, அந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களோட செலெக்ஷனை உங்ககிட்ட தூரம் தள்ளும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பார்ட்டே தெரியாத கொஸ்டின். கண்டிப்பாக இருக்கும், யாருக்கும் 100க்கு 100 கொஸ்டின் தெரியாது, யாரும் 100 out of 100 எடுக்க போகிறதில்ல. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 ரவுண்டை முடித்த பிறகு 4th and 5th ரவுண்டுக்கு மேக்ஸிமம் டைம் இருக்கலாம், இல்லை டைம் இல்லாமலும் போகலாம். பட் இந்த 4th and 5th ரவுண்டில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஸ்டின், ஆனால் எனக்கு இது தெரியும் ப்ரோ, ஒரு சீரீஸ் பேரல் கணக்கு ஒன்று வருது எலக்ட்ரிசிட்டியில், இல்லை சீரீஸ் அண்ட் பேரல் 2 சேர்ந்து வருது, பெருசு தான், ஆனால் எனக்கு இந்த கொஸ்டின் தெரியும். அதாவது தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது, தெரியாத ஒரு 15 கொஸ்டின் அட்டன் பண்ணாமலே இருக்கீங்க. இதில் நீங்கள் அந்த 4th and 5th ரவுண்டில் இந்த தெரிஞ்ச ஒரு கொஸ்டினை டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட பண்ணுங்க. ஆனால் அந்த தெரியாத அந்த 15 கொஸ்டினை தொடாதீங்க. நம்ம எல்லாரையுமே அந்த கடைசி ஒரு 5 நிமிஷம், இல்லை 10 நிமிஷம், இல்லை ஒரு காலவர், இல்லை ஒரு 20 நிமிஷம் கூட இருக்கும். அந்த லாஸ்ட் மினிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம எல்லாரையுமே சாம்பியன் ஆக்கிறோம். சே என்ன 80 கொஸ்டின் போட்டோமே, இல்லை 70 கொஸ்டின் போட்டோமே, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, தெரியாத அந்த 15, 20, அந்த 30 ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம போடுறோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் தான் நிறையவே மிஸ்டேக் ஆகும். ஸோ போதும், நீங்கள் ஒரு
70 இல்லை 75 இல்லை ஒரு 80 கூட பண்ணிட்டீங்க, ஆல்மோஸ்ட் கரெக்ட் ப்ரோ. ஆனால் ஒரு 2-3 நெகட்டிவ் வரும், ஃபைன், ப்ராப்ளம் இல்லை. இல்லை நெகட்டிவே இல்லாமலாம் யாராலையும் அட்டன் பண்ண முடியாது, சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதை மேக்ஸிமம் பண்ணுவீங்க, ஏன்னா CBT 1லேயே நிறைய பேர் அதை பண்ணீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். தென் பார்ட் பி, மெயினாக நான் சொல்கிறேன், பார்ட் பி உங்களோட ட்ரேடு பேப்பர் நிறைய பேருக்கு சுத்தமாக ஐடியா இல்லாமலும் இருக்கலாம். இல்லை சில பேர் வந்து உங்களோட அந்த ஐடி புக், நிமி புக், டிஜிடி புக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டும் போயிருக்கலாம். அவங்களுக்கு நான் கிளியராக சொல்லிக்கிறேன், பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ட்ரேடு பேப்பர். இல்லை ட்ரேடு சப்ஜெக்டே நான் பார்க்கல ப்ரோ, நான் பார்ட் ஏவே நம்பி வந்தேன்னா ரொம்ப கஷ்டம். பார்ட் பி உங்களுக்கு புதுசாக தெரியும், சரியா? அண்ட் அதே மாதிரி சொல்கிறேன், இதில் 75 கேள்வியே இருந்தாலும் இதில் நீங்கள் ஐ ஸ்கோர் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சேஃப்டிக்கு சொல்கிறேன், 30 கொஸ்டின் ஷுவராக கரெக்டு, தப்பாகிறதுக்கே வாய்ப்பே இல்லை ப்ரோனா கூட அந்த 30 கூட வந்துருங்க. அதில் 50 போடுறேன், 60 ட்ரை பண்ணுறேன், எனக்கு நல்லா தெரிஞ்சுது, நான் 65+ வரையும் நான் பார்ட் பி போட்டேன், தேவையே இல்லை. ஏன் சொல்கிறேன், நெகட்டிவ் மார்க்கிங்கில் தப்பாக ஆச்சு அப்படின்னா 27க்கு கீழே போச்சுன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபைட், ஓகேவா? ஸோ குவாலிஃபைங் நேச்சர் தான். 27 நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும், ஷுவராக அதை வச்சு மெரிட் டிசைட் ஆகாது. அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் உதவி செய்ய போகிறதில்ல. 27+ அது போதும், சரியா? ஏன்னா நம்ம எப்போ அதிக அட்டெம்ப்ட் கொடுக்குறோமோ, இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அப்போ தான் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கில் தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கு சொல்கிறேன், மினிமம் பேப்பர் ஒர்க் இருக்கணும் எப்பயுமே. எல்லா கொஸ்டினையுமே இப்போ ஒரு மேக்ஸு, ஒரு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே சம்ஸ்லாம் வருது, நியூமரிக்கல்லாம் வருதுன்னா எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் இருக்காதீங்க. டைம் நிறைய எடுக்கும், சரியா? பேப்பர் அண்ட் பென் கொடுத்துருவாங்க, இருந்தாலும் சொல்கிறேன், நிறைய கொஸ்டினை எலிமினேட் பண்ண பாருங்க. சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எலிமினேட் பண்ணலாம் 3 ஆப்ஷனை, ஓகேவா? பார்த்துக்கோங்க. மெயின்டைன் அக்யூரசி ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க தெரியாம ஒரு கொஸ்டினை விடுறீங்கன்னா 1 மார்க் போகும், இல்லையா? உங்களுக்கு தெரியல, அந்த கொஸ்டினை விட்டுடுறீங்க அட்டன் பண்ணாம, 1 மார்க் போகும். பட் அட்டன் பண்ணி அது தப்பாச்சுன்னா தெரியும்ல, 1.33 மார்க்ஸ் போயிடும். ஸோ இது உங்களை செலெக்ஷன்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சரியா? ஸோ காமா இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருங்க, கண்டிப்பா நம்புங்க, சரியா? ஏன்னா 2019 எனக்கு சேலம்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் கொடுத்துருந்தாங்க. போகும்போது எவ்வளோ சைலண்டா இருக்க முடியுமோ நான் சைலண்டா போய் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். மினிமம் நெகட்டிவ் பண்ணோம், நமக்கு எவ்வளோ தெரியுதோ அதை நம்ம அட்டன் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு. ஆனால் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனேன், சரியா? அதை தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். பதட்டப்பட்டீங்க அப்படின்னா, அதிகமாக உங்களுக்கு அங்கே ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சதுன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அது பாதிக்கும், சரியா? ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களோட எஃபர்ட்டோட சேர்ந்து உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ ஏஎல்பிஸ் எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்கீங்க அண்ட் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கீங்க, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.